அதோட கண்டினியூஷன் தாங்க இப்போ சமைக்க போகிறோம். Let's make fried rice. Let's make noodles. கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸுக்கு 2 டப்பா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வச்சுக்கோங்க. மசாலா இப்போ நான் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து சோயா சாஸ் ஊற்ற போகிறேன். நானும் நூடுல்ஸ் கொட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றலாம். நிறைய சாஸ் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதாம்மாங்க சோயா சாஸ் ஊற்றுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வேர்ஷாமலோட எல்லாம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். நானும் அதே கம்பெனி யூஸ் பண்ணுறேன். குடி அழகாக கட்டுது. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். வந்து காய்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊற்றிடலாம். போட்டுக்கலாம் கொஞ்சம். ஊற்றாரு இன்னும் வேணால் யூஸ் பண்ணிப்போம். வேணாங்க. இப்போ இன்னும் நிறையா சோயா சாஸ் ஊற்றணும். ஆமாங்க நானே கொஞ்சம் தாங்க ஊற்றிடுவேன். குருவி அங்கே இருக்குங்க குருவி. அழகா சத்தத்தோட கற்றுக்குவேன். வாய் ஏதோ வச்சுருங்க. சாப்பாடு வச்சுட்டு ஆனால் குட்டி தான் செத்து போயிடுச்சு. செத்து போனாங்க பறந்து போயிடுச்சு. செக்க ஓகே. இப்போ வந்து சுவையாக்கு காலைல சொன்னாங்க. இப்போ செக் பண்ணி அதை போடலாம். இந்த எண்ணெய் பாட்டில் தீர அளவுக்கு சோயா சாஸ் பண்ணணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது. ஆமாங்க நூடுல்ஸ் எப்படி வருது பாருங்க. சரிங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றலாம். மிதக்க விடலாங்க. அப்படியே நூடுல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சோண்டு சோயா சாஸு. இவங்க சோயா சாஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வேலை அடிக்கும். சாப்பாடுக்கிட்ட நீங்களே பாருங்க. பிங்க் கலரில் வாங்கிக்க. நீங்கள் என்ன பிடிச்சிக்கோ சாக்லேட் கலர். இருங்க அரைச்சிட்டாங்க. இதை வச்சு நல்லா கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டுக்கோங்க. சரிங்க தனியான இடத்துல போய் இதை ஊற வைக்கலாம். கையில் நல்லா நிறையா சோயா சாஸும் தெரியும். வாமா சோயா சாஸ் ரொம்ப பெஸ்ட்டுங்க. இது கொஞ்ச நேரம் காய விடணுங்க. திறக்க முடியாது. சோயா சாஸும் காலியாகுது. இப்போ நல்லா எனக்கு தண்ணி எடுத்து இதை ஊற்றிடலாம். ஏன்னா நல்ல தண்ணி தான். இன்னும் அடுப்பு ஆன் பண்ணுற பாரு இல்லை. அதான் சமைச்சிட்டுலாம் ப்ரெசன்ட் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் அதை ஒரு தப்புட்டேன். சோயா சாஸ் நிறையா தனியாக தெரிஞ்சிச்சு. ஊரெலாம் பார்ப்போம்.